நிஃப்டி 50 மற்றும் சென்செக்ஸ் போன்ற முக்கிய பங்கு சந்தை குறியீடுகள் முன்பு ஏற்பட்ட சரிவிலிருந்து தற்போது மீண்டு வரத் தொடங்கியுள்ளன. மத்திய வங்கி எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக ரூபாயின் மதிப்பு உயர்ந்தது. இது சந்தைக்கு ஒரு அளவிற்கு ஆதரவாக அமைந்தது. இருப்பினும் ஈரான் தொடர்பான பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை குறைந்து வருவதால் சந்தையின் சரிவு போக்கு முழுமையாக நிற்கவில்லை. இதன் விளைவாக பங்கு சந்தை தொடர்ந்து 6வது வாரமாக கீழ்நோக்கி நகரும் நிலையில் உள்ளது. வர்த்தக அமர்வின் தொடக்கத்தில் 2% அதிகமாகச் சரிந்திருந்த நிப்டி 50 குறியீடு இறுதியில் 0.15% உயர்ந்து 22,713.1 புள்ளிகளில் நிறைவடைந்தது. அதே வேளையில் சென்செக்ஸ் குறியீடு 0.25% உயர்ந்து 73,319.55 புள்ளிகளை எட்டியது. சுமித் பகடியா பரிந்துரைக்கும் பங்குகள். பங்குச் சந்தை மீண்டெழுந்ததைத் தொடர்ந்து வாங்குவதற்கு ஏற்ற 5 பங்குகளை சுமித் பகடியா பரிந்துரைக்கிறார். அவை CCL ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட், ஆக்மி சோலார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், வார்ட்மன் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட், பிளிஸ் GVS ஃபார்மா லிமிடெட் மற்றும் லுமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஆகியவை அடங்கும். CCL ப்ராடக்ட்ஸ் இந்தியா நிறுவனப் பங்கை ரூபாய் 1093 விலையில் ரொக்கமாக வாங்கவும். ஸ்டாப் லாஸ் ரூபாய் 1030, இலக்கு விலை ரூபாய் 1163 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக்மி சோலார் ஹோல்டிங்ஸ் நிறுவனப் பங்கை ரூபாய் 274 விலையில் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் ரூபாய் 264, இலக்கு விலை ரூபாய் 294 என கூறப்பட்டுள்ளது. வார்ட்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனப் பங்கை ரூபாய் 536 விலையில் வாங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாப் லாஸ் ரூபாய் 513, இலக்கு விலை ரூபாய் 575 என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பிளிஸ் GVS ஃபார்மா நிறுவனப் பங்கை ரூபாய் 234 விலையில் வாங்குவது சிறந்த முடிவாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ரூபாய் 220, இலக்கு விலை ரூபாய் 250 என குறிப்பிடப்பட்டுள்ளது. லுமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் நிறுவனப் பங்கை ரூபாய் 1616 விலையில் ரொக்கமாக வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் ரூபாய் 1535, இலக்கு விலை ரூபாய் 1735 என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பங்கு பரிந்துரை அனைத்தும் நிபுணர்களின் சொந்த கருத்து ஆகும். எனவே முதலீடு சார்ந்த முடிவுகளை மேற்கொள்ளும் முன்னர் நிதி ஆலோசகரின் ஆலோசனை பெறுவது அவசியமாகும்.